எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ பேர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தாங்க என்னோடய டைப்பே வந்து அப்படிதான். நான் வந்து என்ன நடந்தாலும் அத சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அதுக்காக உட்காந்து யோசிக்க மாட்டேன். ஏன்னா, நான் வந்து அப்படியே அப்படியே அந்த ஒரு ஃப்ளோல வந்து நான் வந்து போயிடுவேன். ஆனா, அது வந்து அப்படியே சடனா வந்து மாறி, என்ன நடந்தாலும் அத பத்தியே யோசிச்சு, கொஞ்சம் திரும்பி பார்த்தா, என்னோட சைடு ஃபுல்லாமே வந்து ஒன்லி வந்து நெகட்டிவிட்டி இருந்த மாரி தான் வந்து தோணுச்சு. ஏன்னா லைட்டா யாராவது சொன்னா கூட அது பெரிய ப்ரெஷரா வந்து மாறிரும். அப்ப நானே உட்காந்து யோசிப்பேன். இல்லையே நம்ம இப்படிலாம் கிடையாது. நம்மகிட்ட பெரிய ஃபைட்டே நடந்தாலும் அது கேர் பண்ணிக்காம மறுநாள் அவங்கள பார்த்தோன்னே சிரிச்சுருவோமே! இப்ப என்ன அத வந்து அத பத்தியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். எதுக்குன்னு யோசிக்கும்போது தான் வந்து தெரிஞ்சது. நான் வந்து நல்லா தான் இருக்கேன். ஆனா என்ன சுத்தி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து நெறைய எனக்கு வந்து நெகட்டிவிட்டி தராங்கன்றது அப்புறம் தான் வந்து புரிஞ்சது. அதுவுமே வந்து காலம் கடந்து தான் வந்து புரிஞ்சது. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, அப்பவாவது புரிஞ்சதே அப்படின்னு தான் நான் வந்து நெனச்சுக்கிட்டேன். ஆனா இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி உட்காந்து யோசிக்கிறதோ, இல்ல அத பத்தி திங்க் பண்றதோ எதுவுமே வந்து கிடையாது. ஆனா அது கடந்து வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த நெகட்டிவிட்டிய ஃபுல்லாமே சரி பண்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எனக்கு மட்டும் தான் வந்து தெரியும். நான் எப்படி சரி பண்ணிக்கிட்டேன், எனக்கு வந்து எந்த விதத்துலலாம் வந்து நெகட்டிவிட்டி வந்ததுன்றத ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அந்த மாரி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்க அதுலேருந்து வெளில வந்து பாருங்க. வெளியில வந்தா மட்டும் தான் நம்ம லைஃப்ப வந்து வாழ முடியும். சந்தோஷமா வாழ்ந்து வாழ முடியும். ஏன்னா வந்து இந்த உலகத்துல எல்லாருக்குமே பிரச்சனை, கஷ்டம் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்காக வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப்ப நோக்கி தான் வந்து போயிட்டுருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு சிலர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்ததே நெனச்சுட்டு அதே பிளேஸ்ல இருப்பாங்க. வாழ்க்கையில அடுத்த ஒரு ஸ்டெப்பே வந்து வைக்க மாட்டாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு தான் பெரிய நஷ்டம்ன்றது புரியாம வந்து இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து எந்த விதத்துல தான் வந்து நெகட்டிவிட்டி வந்ததுன்றத நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க தான் வந்து நமக்கு நெறைய வந்து நெகட்டிவிட்டி வந்து தருவாங்க. நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து தெரியும். நம்ம என்ன பண்ணாலும் சரிங்க, பெர்ஃபெக்ட்டா பண்ணாலும் சரி, அதில ஏதாவது வந்து ஒரு குத்தம் வந்து கண்டுபிடிச்சு வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து பேசுறது கரெக்ட்டா தான் வந்து பேசியிருப்போம். ஆனா கடைசியில வந்து நம்ம பேசுனது தப்புன்ற மாரி நம்மள வந்து திங்க் பண்ண வந்து வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரிலாம் திங்க் பண்றதுக்கு நம்ம கூட உள்ளவங்களால மட்டும் தான் திங்க் பண்ண முடியும். ஏன்னா நமக்கே வந்து தெரியும். யார் சொன்னா, யார் அடிச்சா நமக்கு வலிக்கும்ன்றது நமக்கு மட்டும் தானே தெரியும். எல்லாரும் அடிச்சாலும், எல்லாரும் திட்டினா நமக்கு வலிக்காது. ஆனா நமக்கு தெரியும், மனசுக்கு தெரியும். இவங்க சொன்னா நம்ம ஹர்ட் ஆவோம். இவங்க சொன்னா நம்ம வந்து அழுதுருவோம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனா அவங்க தான் வந்து நம்ம கூட இருந்துட்டே வந்து நெறைய வந்து நமக்கு வந்து நெகட்டிவிட்டி வந்து குடுத்துட்ருப்பாய்ங்க. நம்ம கூட நெருக்கமா இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாரி நெகட்டிவிட்டி வந்து நம்மட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருப்பாய்ங்க. என்ன பண்ணாலும் தப்புன்ருவாய்ங்க. நடந்தா தப்பு, உட்காந்தா தப்புன்னு. ஆனா நமக்கு வந்து அது புரியாது. அந்த டயத்துல வந்து இவங்க நம்மள டவுன் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றது புரியவே புரியாது. அதேமாரி நம்ம கூட இருந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கலாய்ச்சிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன நெனைப்போம், சரி ஓகே அது வந்து சும்மா காமெடிக்காக பண்றாங்கன்னு நெனைப்போம். ஆனா அது வந்து தான் தப்பு. காமெடிக்கு பண்ணாலுமே வந்து நம்ம பண்ற விஷயத்த கலாய்க்கிற லெவலுக்கு யாருக்குமே வந்து தகுதி வந்து கிடையாது. யாருக்கும் உரிமையும் வந்து கிடையாது. இதே வந்து அவங்க பண்ணும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே கலாய்ச்சோம் அப்படின்னா, அத அத வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது. ஸோ அவங்களால ஏத்துக்க முடியாத டைம்ல நம்மள மட்டும் அத அக்செப்ட் பண்ணிக்கணும். "நீ என்ன நான் காமெடி பண்றதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிற? ஏய் இதெல்லாம் கேஷுவல் தானே, இதெல்லாம் சும்மா காமெடிக்கு தானே" அப்படின்றத நார்மலா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அது நமக்கு வலிக்கும், அத பத்தி யோசிப்போன்றத அவங்க வந்து நினைக்கவே மாட்டாங்க. அதேமாரி இந்த மாரி பண்ற ஆட்கள்ட்ட நம்மளும் வந்து நம்ம ஏதாவது சொன்னா அவங்க வந்து ஹர்ட் ஆயிருவாங்களோ அப்படின்றதுக்காகவே வந்து மத்தவங்க பண்ற தப்ப நம்மளும் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறோமே தவிர்த்து, நீ பண்ற தப்பு, நீ பேசுறது வலிக்குதுன்றத நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து ஹர்ட் ஆயிருவாங்கன்றதுக்காக. வாழ்க்கையில பாதி நாள் எனக்கு வந்து இப்படி சொன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கஷ்டமாயிருமோ, இப்படி எதிர்த்து பேசுனா அவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்றத நெனச்சு நெனச்சு எனக்கு பாதி வாழ்க்கை வந்து போயிடுச்சு. ஆனா யாரும் அப்படி இருக்காதீங்க. உங்க மனசுக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா, அந்த செகண்ட்லயே வந்து அதுக்கான ரியாக்ஷன் வந்து நீங்க வந்து காமிச்சிருங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்லிருங்க. அப்பதான் வந்து உங்க லைஃப்ப நீங்க வந்து ஃப்ரீடமா இந்த மாரி நெகட்டிவிட்டி இல்லாம வந்து வாழ முடியும். ஃபர்ஸ்ட்டு என் கூட உள்ளவங்க தான் என்னைய வந்து ரொம்ப ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தி நெகட்டிவிட்டி வந்து எனக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஆட்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எப்படிடா நம்ம வந்து பாசிட்டிவிட்டியோட இருக்கிறது? எப்படி வந்து நம்ம இவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப வந்து தலைவலியா இருந்துச்சு. எப்படி அவங்கள்ட்டருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லி ரொம்ப வந்து யோசிச்சிருக்கேன். ஆனா நான் வந்து அவங்கள்ட்டருந்து எஸ்கேப் ஆக முடியாத சிச்சுவேஷன்ல இருந்ததுனால தான், அது கிட்டத்தட்ட அந்த 2 வருஷம் வந்து பெரிய எனக்கு வந்து கஷ்டமா வந்து இருந்தது. அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரிஷியேட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அதுதாங்க வந்து பெரிய பிரச்சனையே. நான் தப்பு பண்ணும்போது தப்புன்னு சொல்லணும். நான் வந்து கரெக்ட்டா பண்ணும்போது கரெக்ட்டுன்னு சொல்ற ஆள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல.
பட் நான் என்ன பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. அந்த டைமில் வந்து எனக்குமே வந்து தோணுச்சுன்னா, நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நார்மல் ஹியூமனுக்கு வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்ட்டு, சூப்பர்ன்னு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது, நம்ம வந்து வேறு யாரையுமே வந்து தேட மாட்டோம். அவங்கள மட்டும் தான் தேடுவோம். ஸோ அது வந்து அப்படியே வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாரி வந்து என்னை வந்து மாத்துறாங்க. எனக்கு வந்து அதை வந்து என்னால் ரியலைஸே வந்து பண்ண முடியல. ஆனால் ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டியோடு வச்சு பேசுகிற ஒரு ஆள் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இவங்க தப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்கள்ட்ட வந்து நெகட்டிவிட்டி மட்டும் தான் இருக்குது, இவங்க பேசுகிறலாம் தப்புன்ற மாதிரியே வந்து நான் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அந்த பர்சன் வந்து நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளை வச்சு வந்து காய் நகர்த்துவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத பர்சன் இருக்காங்க அப்படின்னா நம்மளை வச்சு வந்து காய் நகர்த்துவாங்க. அவங்களுக்கு ஒன்று தோணும், ஆனால் அந்த விஷயம் நமக்கு வந்து தோணாது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து பழி வாங்கணும்னு நினச்சிக்கோங்களேன். சப்போஸ் அவங்கள வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஹர்ட் பண்ணால் அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு தெரியும். பட் ஆனால் அந்த தாட் வந்து நமக்கு இருக்காது. ஆனால் அவங்க வந்து நம்மகிட்ட பேசி பேசி அந்த மேனிப்புலேட் பண்ணி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் அவங்க நினைக்கிற அந்த ஆப்போசிட்டாக நினைக்கிற கேரக்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் ஆனால் அவங்க டைரெக்டாக பண்ணால் அவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆயிருன்றதுக்காக நம்மளை வச்சு காயின் வந்து நகர்த்துவாங்க. அதெல்லாம் வந்து புரிஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சு வெளியில் வரப்போலாம் ரொம்ப வந்து ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அட பாவமே, இதுக்கெல்லாமா தான் நீ என்னை சுற்றி சுற்றி வந்தியான்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்க தாங்க நம்மளை வந்து நிறைய வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. நம்மளை வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கும். நம்ம வந்து தூரமாக இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய வந்து தாட் வந்து கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு வந்து நெகட்டிவிட்டி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ஒன்லி நெகட்டிவிட்டி தான் கொடுக்குறாங்க, நம்ம கூட பொய்யா தான் பழகுறாங்க அப்படின்றது எப்படி புரிஞ்சு வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆனால் வந்து நான் வந்து இது காட் கிரேஸ் தான் வந்து சொல்வேன். எனக்கு வந்து ஒரு சிச்சுவேஷனில் வந்து அங்கேருந்து வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் இந்த மாதிரி தான், ரொம்ப கூட பிரேக் வந்து கிடையாது. 10 டேஸ் நான் தனியாக இருக்கும்போது நான் வந்து அப்படியே வந்து ஒரு பழைய திவ்யாவை வந்து உணர்றேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே வந்து சும்மா கலாய்ச்சிட்டு பேசிட்டு நல்லா ஜாலியாக இருப்போம். ஃபேமிலியாக சேர்ந்தோம் அப்படின்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இருப்போம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பொறாமல் போட்டி இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஆனால் அவங்க கூட இருக்கும்போது என்றைக்கோ ஒரு நாள் எங்கள் ஊருக்கு வந்தாலுமே அவங்க கூட இருந்து அவங்க நம்மகிட்ட இப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியை புகுத்தி நம்ம சின்னதாக நம்மளை யாராவது ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிட்டா கூட அப்படியே கொந்தளிச்சு ஒரு மாதிரி வந்து ஆயிடுறது. ஆனால் அந்த 10 டேஸ் இங்கே வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ பாசிட்டிவிட்டி. அப்புறம் தான் வந்து தோணுச்சு, அட பாவமே, இதுதானே ஒரிஜினாலிட்டி, நம்மளோட ஒரிஜினலே இதானே, இப்படி இருந்த மனுஷி ஏன் நான் வந்து அப்படி மாறினேன் அப்படின்றத நான் உட்காந்து யோசிக்கும் போது தான் புரியுது. அட பாவமே, நீ தான் வந்து என்னை இப்படி மாற்றிட்டியா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்கள மட்டும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, அதுக்கு நம்மளுமே வந்து காரணம் தான். ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து என்ன முடிவெடுக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கணுன்றது ஃபஸ்ட் நமக்கு வந்து தெரியணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ நம்மளே வந்து என்ன யோசிக்கிறோம், என்ன முடிவு எடுக்கிறோன்றத ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் பண்ண போய் தான் நம்ம வந்து மற்றவங்களோட பேச்சுக்கு வந்து செவி சாய்க்கிறோமே தவிர்த்து, நம்ம வந்து நம்ம சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரோட பேச்சுக்குமே நம்ம வந்து செவி சாய்க்கவே மாட்டோம். கரெக்டாக கரெக்டு, தப்புனா தப்புன்றதை நம்ம வந்து நீட்டாக வந்து சொல்லி பழகியிருப்போம். ஆனால் வந்து மற்றவங்களோட காது கொடுத்து நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை மாற்றிக்கவே முடியாது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரேக் தான் வந்து அதை வந்து உடச்சி விட்டுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்றத நம்ம புரிஞ்சு நம்ம தெரிஞ்சு நம்ம பேசுகிற வார்த்தை நமக்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட வந்து பேச முடியும். நம்ம வந்து செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் இருக்க போய் தான் நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம மற்றவங்களோட வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுத்து காது கொடுத்து வந்து கேட்குறோம். அதுதான் வந்து பெரிய பெரிய தப்பு. ஃபஸ்ட் நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து கரெக்டானதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து நம்ம தோன்றதை ஃபஸ்ட்டு செய்யவே மாட்டோம். மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை உடனே எடுத்து வந்து பண்ணுவோம். அதுதான் வந்து பெரிய தப்பு. அடுத்ததாக நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுறது தப்பு, என்னை வந்து ஒரு மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஓப்பனாக வந்து அவங்ககிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடிலாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி ஆமாம்மா தலையாட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு திங்க் பண்ண ஆரம்பித்தேன். தப்பாக இருக்கிற பட்சத்தில் இல்லை, நீ தான் வந்து தப்பு, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நீ சொல்கிறது தான் தப்புன்றதை நான் வந்து ஓப்பனாகவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுலேயே வந்து அவங்க பாதி வந்து டவுன் ஆகிட்டாங்க. நான் வந்து அவங்க டவுன் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். அப்படின்னா நான் வந்து என்ன நானே வந்து இழந்துட்டு இருந்த மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு.
ஸோ அதனால் நான் வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, நீ பேசுகிறது தப்பு, நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி வந்து பண்ணாத அப்படின்றத ஓப்பனாக வந்து சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாதி வந்து மைண்ட் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீ ஆணுச்சு. ஏன்னா எதையுமே வந்து தப்புன்றது நமக்கு புரியுது, தெரியுது. ஆனால் என்ன ரீசனுக்காக வந்து தப்பை தப்புன்னு சுட்டி காட்டாமல் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்களோ, இல்லை நம்ம கோச்சிக்கிருவாங்களோ, இல்லை அவங்க கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டோம். ஆனால் எனக்கு அந்த ஸ்டேஜில் வந்து என்னை விட்டு விலகி போகணுன்றது தான் எனக்கு வந்து ரொம்ப தோணுச்சு. ஸோ எனக்கு விலகி போனால் கூட பரவாயில்ல, அவங்க பண்ணுறது தப்புன்றது அவங்களுக்கு புரியணும், அவங்க மற்றவங்கள்ட்ட பேசுகிறது தப்புன்றது அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் தப்புன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரேக் ஆகி அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து விலகி போயிட்டாங்க. ஆனால் நிஜமாக அவங்க விலகி போனதுக்கப்புறம் என் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி தான். யார் என்ன பேசலாம், என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட நான் உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். அவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்குவேன். சப்போஸ் அவங்க பேசுகிற தப்பு என்னை வேறு ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்கன்னா அதை வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடுறது. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி உங்களை மேனிப்புலேட் பண்ணுறவங்க, அந்த டாக்ஸிக்கான பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது உங்கள் லைஃப் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக வந்து போகும். எப்போவுமே வந்து உங்களோட பேச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களோட கருத்தை வந்து நம்ம வந்து என்னன்றதை வந்து பார்த்துக்கலாம். இன்னும் இதில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. பட் அந்த வீடியோ வந்து பத்தாது. முடிஞ்சால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நிஜமாக சொல்கிறேன், இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்குள்ளே உங்களை யாராவது மேனிபுலேட் பண்ணுறவங்க வந்து இருப்பாங்க. அவங்ககிட்டருந்து நீங்கள் எப்படி வெளில வரலாம், வெளில வந்துட்டு எப்படி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலான்றத நீங்கள் வந்து உட்காந்து யோசிச்சு பாருங்கள்.